வணக்கம் மக்களே, இது ஜாக்கி சேகர், ஜாக்கி சினிமாஸ்க்காக. கிரிமினல் ஜஸ்டிஸ் 4 ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு. ஏற்கனவே இதனுடைய பாகங்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்பப்பட்டது தான். மிக முக்கியமாக பங்கஜ் திரிபாதி, அவர் தான் வந்து மாதவ் மிஸ்ரா கேரக்டரு. உண்மையிலே வந்து இந்த லீகல் ட்ராமாவை வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போன வகையில் வந்து உண்மையிலே அவருடைய நடிப்பு வந்து சிறப்பான விஷயம். அவருடைய கதாபாத்திரமும் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். இந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் வந்து சேம் நேமில் வந்து பிரிட்டிஷ் டிவி சீரியலாக வந்தது. அதை தான் வந்து இந்திக்காக அவங்க வந்து மாற்றி பண்ணியிருக்காங்க. பட் உண்மையிலே இந்த 3 சீசனை கம்பேர் பண்ணும்போது 4th சீசன் வந்து கிரிமினல் ஜஸ்டிஸ் ஃபேமிலி மேட்டர். ஓகே, இதில் என்னென்னா இந்த சீரீஸினுடைய அடிநாதமே என்னென்னா, ஒரு விஷயம் ஒன்று வந்து ஒரு கொலை நடக்கும். இந்த கொலை நடக்கும்பொழுதே நம்மளுக்கு வந்து என்ன தோணும்னா, இது எப்படி வந்து இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவன் இதுலேருந்து எப்படி வெளியே வருவான் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிற மாதிரி தான். ஃபஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஐ விட்னஸ்ஸு எல்லா விஷயங்களுமே நீங்கள் பார்க்கும்போது என்ன நடக்கும்னா, குற்றவாளி கரெக்டாக தானே இருக்குது, கையங்களமாக பிடிபட்டுருக்கான், இவன் எப்படி தப்பிக்க போகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி எழுணும் இல்லையா? அதுதான் இந்த சீரீஸினுடைய வெற்றி. அந்த கேள்வி எழும்போது அப்படி கிடையாது, இப்படிலாம் நடந்தது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தான் அவன் அப்படின்ற மாதிரி எடுத்துன்னு போகிறது தான் அந்த சீரீஸினுடைய சுவாரஸ்யமே. அந்த வகையில் இந்த 4th சீசன் ஃபேமிலி மேட்டர் இருக்குல்ல, என்னை பொறுத்தவரைக்கும் பர்சனலாக கேட்கும்போது எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு வந்து செட் ஆகலைன்னு நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, மற்ற சீரீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 1, 2 செம்மையாகவே இருக்கும். இப்போ இந்த இதில் என்ன எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், ஏற்கனவே வந்து நம்மளால் வந்து கதையை வந்து அசம்ஷனாக அழகாக வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது, ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது யார் தான் வந்து இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா முதல் எபிசோடில் வந்து நான் சொன்ன மாதிரி அசத்துற விஷயமா வந்து எனக்கு இன்னும் இது வந்து இந்த சீரீஸ் வந்து செட் ஆகலைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஆனால் நிறைய பேர் வந்து இணையத்தில் வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பக்காவாக பண்ணியிருக்காரு, மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் எனக்கு இந்த சீரீஸ் வந்து நிச்சயமாக செட் ஆகலை அப்படின்றதான் நான் இங்கே சொல்லக்கூடிய விஷயம். மொத்தம் வந்து ஒரு 8 எபிசோடு. பங்கஜ் திரிபாதியுடைய மாதவ் மிஸ்ரா கேரக்டர் எப்படின்னா, அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணி, ஏன்னா அவரை வந்து மதிக்க மாட்டாங்க யாருமே. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேஸ் வந்து ஜெயிப்பார். இந்த அதாவது சாதி மிரண்டால் காடு கொள்ளாது கான்செப்ட் தான். என்ன பிரச்சனைனா, இந்த சீசனில் இந்த கேரக்டருக்கு வந்து கேரக்டர்கள் இருக்கும். ஒய்ஃபு, அவங்க பியூட்டி பார்லர் வைக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி மச்சான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. பட் சில இடங்களில் சுவாரஸ்யமாகவே இருக்குது. ஆனாலும் அது கொஞ்சம் இழிவுத்தன்மையை எடுத்துகிட்டு வருதோ அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து அது கொடுத்ததுன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாமா அப்படின்றது. இன்னொன்று, இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ண முடிஞ்சிருச்சு. யார் தான் கொலைகாரனாக இருப்பாங்க, யார் கொலைகாரியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியுது. அதுவும் ஒரு பெரிய மைனஸு. ஆனால் முதல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா, பங்கஜுக்கு இந்த இடத்துல வந்து அந்த காலில் வந்து அவருக்கு வந்து அரிப்பு இருக்கும், ஒரு மாதிரி காயம் மாதிரி இருக்கும். அதை எப்போ பார்த்தாலும் ஷூ எடுத்து ஒரு மாதிரி அசூயையாக அதை வந்து சுரிஞ்சு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டருக்காக நீங்கள் வேணால் இந்த சீரீஸ் பார்க்கலாம். மற்றபடி வந்து எனக்கு இந்த சீரீஸ் வந்து பெருசாக ஒட்டாகலை. ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தான் நான் சொல்லுவேன். பெருசாக வந்து எனக்கு வந்து சொல்கிறதுக்கு இல்லை, த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் தான். ஸோ வேற என்ன, உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு எபிசோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர்.